வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல். நாம் இப்போ கோதுமையில் ஒரு பராத்தா மாதிரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு மாவு பிசையாமல் மாவை கரைச்சி இந்த ஆலு பராத்தா செய்ய போகிறோம். எப்படின்னு பாருங்கள். அதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து நாலாக கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு நல்லா 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ கோதுமை மாவு 1 கப்பு எடுத்துக்கிறோம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலக்கணும். அப்போ தான் மாவு கட்டி இல்லாமல் இருக்கும். கட்டி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம தோசை வாக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பதத்துக்கு இப்படி நல்லா அடித்து கலக்கி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். அது எந்த எண்ணெய் வேணால் இருக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம நல்லா சீவி வச்சுக்கணும். பொடி மாஸ்தட்டில் சீவி வச்சுக்கணும். அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, குடமிளகா, வெங்காயம், இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுக்கணும். நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதை எடுத்து நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த கோதுமை மாவில் நம்ம இதை சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி அதில் போட போகிறோம். போட்டுட்டு நல்லா கலந்துடணும். அதில் திருப்பி கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த உருளைக்கிழங்கு மட்டும் ஸ்லைஸாக இருக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடாக்கி அதில் நம்ம தோசை விட போகிறோம். தோசை சுட்டாச்சு. அதில் இருக்க அந்த மாய்ஸ்டர்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அதை திருப்பி போடணும். மிதமான சூட்லேயே அதை வேக வைக்கணும். அதை நல்லா சுற்றி விட்டு ஓரங்களை அமுக்கி விட்டால் அது நல்லா எலும்பி வரும். திருப்பி அதை போட்டு துணியை வச்சு நம்ம அமுக்கினோம்னா, ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறம் ஆயிலை தடவி முன்பக்கமும் பின்பக்கமும் ஆயிலை தடவி நம்ம எடுத்துடலாம். சுவையான ஆலு பரோட்டா ரெடி. நம்ம சப்பாத்தி மாதிரி அதை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி தேய்க்கிற அந்த வேலையெல்லாம் இல்லை. ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு ஆலு பரோட்டா செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். சுவையான ஆலு பரோட்டா ரெடி. ஸ்ரீலட்சுமி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. Thank you for watching.